Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 35 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கியோமிய கடத்தினாங்கல்ல, இந்த மேட்டர் நியூஸ்ல காட்டு தீயா பரவிருச்சு. இத பார்த்த நம்ம ஆளுங்க என்னடா நடக்குது இந்த உலகத்துல, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய எஸ்கா டீம் இருந்துமா கண்ணு முன்னாடி கடத்திட்டு போயிட்டானுங்க, அறிவு கட்டவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு புடிச்சு வண்டியா திட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா லைட்டு நியர் தான் இந்த வேலையை பண்ணிட்டானோன்னு ஒரு டவுட். 3 நாள்ல மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பண்ணான்? சொல்ல போனா இந்த மாதிரி அவன் பண்ணவும் மாட்டானே, ஏதோ சரியில்லையேன்னு யோசிக்கும் போது கரெக்டா நியர் கால் பண்ணுவான். அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து கார்ல ஸ்மோக் பாம போட்டு எஸ்கேப் ஆகி அவனை விரட்டி மொத்தமா எஸ்கா டீம் லாக் பண்ணிட்டானுங்க. இவன் பாத்தீங்கன்னா மெலோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பரவாயில்லையே இந்த காரைய புடிச்சிட்டானுங்களே, இந்த கியோமிக்கு அப்படி எத்தனை தான் எஸ்காட் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரவுண்டு கட்டி நின்னு கண்ண தூக்குவானுங்க, அதுவும் பப்ளிக்ல. டே இருங்கடா, நான் என்ன ஆட்டா பாமாடா போட்டு போனேன், ஜஸ்ட் ஸ்மோக் பாம் தான், அதுக்கு எதுக்குடா சிவனேன்னு போற என்னையா புடிச்சு லாக் பண்ணி பப்ளிக்கு? சரி கண்ணை இறக்குங்க, கியோமிய கிட்னாப் பண்ணியாச்சு, ஏதாச்சும் நீங்க எசக பொசகா பண்ணீங்க, நீங்க பண்ண மாட்டீங்க, என்ன பண்ண அவ உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லி வாய மூடல, யோசிக்காம பட்டுன்னு சுட்டு அவன் பாடிய ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆகிட்டானுங்க. ஏண்டா விளக்கண்ண, உன்னை எப்படியும் கூட்டிட்டு போனாலும் நீ எதுவும் சொல்ல போறது இல்ல, எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? இந்த கிராவோட உலகத்துல தப்பு பண்ணா சாவு மட்டும் தான்டா தண்டனை, சாவுடான்னு சொல்லி சோழிய முடிச்சிட்டானுங்க. இங்க கியோமி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நம்மளை கடத்திட்டு போறது லைட்டு சொன்ன மெல்லோங்கிறவன். ஆக்சுவலா அவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொன்னான், பட் மாட்டிக்கிட்டாலே. அவனோட உண்மையான பேர் என்னன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், மிஹைல் கீல்னு. இப்ப என்னன்னா அவளுக்கு கன்ஃபார்மா தெரியல அவன் தான் கடத்திட்டு போறானோன்னு. அவன் என்ன பண்ணுவான், பைக்கை நேரா ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள விட்டு ஆக் பண்ணிட்டு ஹெல்மெட்டை கழட்டுவான், ஃபேஸ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா இது அவன் தான். அவன் என்ன சொல்லிவான், நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அங்க இருக்க பாக்ஸுக்குள்ள போடு, உனக்கு வேணா ஒரு பிளாங்கெட் ஒன்னு தரேன், அதை கட்டிக்காம்பான். கன் பாயிண்ட்ல வேற நிப்பாட்டி வச்சிருக்கானா, அவளுக்கும் வேற வழி இல்ல, அவன் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். அதே நேரம் இங்க நியர் லைட்டை கான்டாக்ட் பண்ணால, அப்படி பண்ணவன் நான் ஒன்னும் கிட்னாப் பண்ணலாமா, அப்ப நீ பண்ணலன்னா அப்ப இந்த வேலையை பண்ணது யாரு, மெலோவான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச அவன் தான். அதுக்காக தான் கியோமியோட சேஃப்டிக்காக என்னோட ஆளை ஒருத்தி அவ கூடவே வச்சிருந்தேன், அவளுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டா கடத்திட்டு போனது மெலோ தான். ஆக்சுவலா அவளை ஒழுங்கா கண்காணிச்சிருக்கணும், இது எங்களோட மிஸ்டேக்கும்பா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெலோவை கான்டாக்ட் பண்ணும்பா, அது இம்பாசிபிள், பட் இருந்தாலும் என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, இந்த மாதிரி டைம்ல அது அவங்கிட்ட சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது, அவன் இந்த மாதிரி டைம்ல யாரையும் கண்டுக்கவே மாட்டான்பா. அதே நேரம் இங்க கியோமி மொத்த ட்ரெஸ்ஸையுமே கழட்டுவாளா, அந்த டைமுங்கும் போது அவ ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த டெத் நோட்டோட பேப்பரை அவனுக்கு தெரியாம அலேக்கா எடுத்து கைக்குள்ள வச்சுக்குவா. இதுல இருந்து என்ன தெரியுது, அவனுக்கு சங்கு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நியூஸ்ல இந்த மாதிரி கடத்திட்டு போனவன கண்ணா பின்னு நடு ரோட்ல நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டாங்க. இன்னுமே கியோமி எங்க இருக்காங்கன்னு தெரியல, ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்லுவாங்க. அவளுக்கு கால் பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப். ஆமா, போன் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு வாங்க இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க, வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாங்க நான் சொல்லுவான். லைட்டு எப்படியாச்சும் கியோமிய கான்டாக்ட் பண்ணியே ஆகணும், அதுவும் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா. பட் இப்ப இருக்க நிலைமைக்கு அவன் வெயிட் பண்ணித்தான் ஆகணும், வேற ஒன்னும் பண்ண முடியாது. அங்க மேல என்ன பண்ணுவான், அவ கழட்டி கொடுத்தாலே ட்ரெஸ் அது எல்லாத்தையும் ஒரு பொட்டியில வச்சு அந்த பொட்டியை வேற ஒரு கண்டெய்னர்ல வச்சுட்டு இந்த கண்டெய்னர் லாரி எடுத்துட்டு கிளம்பிடுவான். போறப்போ இது மட்டும் தான் இப்போதைக்கு என்னால செய்ய முடியும், இதை நான் பண்ணாம விட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு நியூஸ், இந்த மாதிரி ஸ்மோக் பாம் போட்டவரை விரட்டி சுட்டு தள்ளி இருக்குது, பட் அவர் யாரு என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவானுங்க. நண்பா உன்னை இப்படி போட்டு பொழந்து கட்டுவானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் அவ அந்த டெத் நோட்டோட பேப்பர் இருக்குல்ல, அதுல மெலோவோட உண்மையான பேர் எழுதுவா. இப்ப அவளுக்கு அவன் மூஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியும், அவனோட உண்மையான பேரும் தெரியும். இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணும், என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேர் எழுதி போட்டு தள்ளுறாளா, அதனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் பட்டபட்ட இருக்கும். கட் பண்ணா இங்க லைட்டுக்கு ஒரு போன் கால் வரும், யாரான்னு அட்டன் பண்ணா கியோமி பதட்டத்தோட கேட்பான், நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க ஓகே தானே அப்படி அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணுவான், எப்படி அவ இப்ப கால் பண்றான்னு. ஒண்ணு அவனுக்கு தெரியாம இவ திருட்டுத்தனமா கால் பண்ணும், அப்படி இல்லன்னா அவ மெல்லோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும், அப்படியும் இல்லன்னா அவனை போட்டு தள்ளி இருக்கணும். அவனுக்கு தெரியாம கூட பேச வாய்ப்பு இருக்குது, ஆனா அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறது கஷ்டம் தான். சரின்ட்டு அவ என்ன சொல்றான்னு கேட்போன்னு வெயிட் பண்ணுவான். அவ ஹெல்ப் பண்ணுங்க பொறுமை, முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவளோட லொகேஷனை கேட்பான். அவளுக்கு பாத்தீங்கன்னா எங்க இருக்கானே தெரியல, கண்டெய்னருக்குள்ள லாக் பண்ணி வச்சு கூட்டு போயிட்டான்ல, சோ உள்ளுக்குள்ள இருக்கறனால எல்லாமே பிளாங்கா இருக்குது. பட் கண்ணாடியை உடைச்சிட்டு அவன் முன்னாடி எட்டி பார்க்கும்போது ஃப்ரீயான ரோட்ல தான் போயிருக்கான், நகனோங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிருக்கான். அண்ட் இந்த கண்டெய்னர் லாரியும் ஏதோ பால் அடைஞ்ச பில்டிங் குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதும்பா. உடனே நம்மால் இருந்துட்டு, கியோமி நீங்க தான் கிராவோட வாய்ஸா மக்கள்கிட்ட பேசுறவங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்லி இருந்தனே ஞாபகம் இருக்குதான்னு கேட்பான். நல்லா ஞாபகம் இருக்குது, அண்ட் நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்பா. அவ்வளவுதான், பயலுக்கு ஷாக்கு தாங்கல, எது மெலோவை கொன்னுட்டாளான்னு. இந்த விஷயத்த பண்ண நான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படவே இல்லை, என்ன அவன் பின்னாடி பிளாங்கெட்டை
கொடுத்து உட்கார வச்சிட்டான். அந்த கிறுக்கன் வண்டியை ஓட்டிட்டு போனான். நீ சொன்ன மாதிரியே பேர் எழுதுனேன். ஆள் அங்கேயே காலிபா அப்படியே செத்து போய் கிடப்பான். அதுக்கப்புறம் லைட் நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன், ப்ளீஸ் என்னைய வந்து கூட்டு போ அப்படின்னு பயந்து நடுங்குவான். உடனே லைட் இருந்துட்டு நான் அடுத்து என்ன பண்ணணும்னு உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதை பண்ணும்பா. என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தா அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேர்த்த அவ கொல்லணும். லைட் எனக்கு தெரியும், பட் என்னால முடியாதுன்னு சொல்ல வருவா. இல்ல உன்னால முடியும், பண்ணிருன்னுவான். அப்படியே கதறி கதறி அழுவா. ஏன்னா கொல்லணும்ல. லைட் மட்சுடாவை மட்டும் இங்க இருக்க சொல்லிட்டு மிச்சவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அவளை காப்பாத்துறக்காண்டி கிளம்புவான். உடனே அவ வேற வழி இல்லாம மிக்கமிக்கு கால் பண்ணி நீ கொல்லணும்னு லிஸ்ட்ல வச்சிருந்தியே அந்த கிரிமினல்ஸோட பேர் எவ்வளவு அனுப்ப முடியுமோ அவ்வளவு என் மெயிலுக்கு அனுப்பி விடு, எனக்கு ஒரு வேலை இருக்குதும்பா. அவனுக்குமே நியூஸ் தெரியுமே இவளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி நிலைமையில அவ இவனுக்கு கால் பண்ணிருக்கான்னா ஒண்ணு அவன் அந்த கிட்னாப்பர்ஸ கொன்றுக்கணும். அது மட்டும் இல்லாம அவ அங்க இருந்து மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கான்னு நல்லா தெரியுது. சரி ரைட்னு சொல்லிட்டு அவன் அந்த லிஸ்ட் அனுப்புறதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுவான். அதே நேரம் அவ கால் பண்ணால அதை ட்ரேஸ் பண்ணி அவ எந்த லொகேஷன் இருக்கான்னு கண்டுபிடிச்சு இப்ப நம்ம ஆளுங்க அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. என்ன இங்க இருந்து போறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும் மெலோவை அவ கொன்னுட்டான்னு. ஆனா ஐசவா கிட்ட சீக்கிரம் போ, மெலோ அவளை என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது, சட்டு புட்டுன்னு அவளை போய் காப்பாத்தணுமா. ஆனா மனசுக்குள்ள ஒருத்தன் சோழி முடிஞ்சது. இந்த ஐசவாவும் கூட இருக்கவனுங்களும் ஒன்னா நம்பர் முட்டா பயிலுக. எதை பத்தியும் யோசிக்காம 2 பேரும் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு என்னைய பின்னாடி உட்கார வச்சிருக்கானுங்க. இது இன்னும் ஈஸி. சரி வேலையை முடிச்சிருவோன்னு அவன் வாட்சில இருக்க அந்த டெத் நோட்டை அப்படியே வெளியில எடுப்பான். அந்த டைம் அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்த கியோமி திடீர்னு ஏதோ பிரம்ம புடிச்சவ மாதிரி எந்திரிச்சு என்னமோ பண்ண ஆரம்பிப்பா. கட் பண்ணா லிட்னர் இருக்கல, அவ அடிச்சு புடிச்சு அந்த லொகேஷனுக்கு வந்துருவா. வந்து பார்த்தா அந்த ட்ரக்கோட சேர்த்து அந்த பில்டிங்கே மொத்தமா தக தக தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஐயோ அப்ப மெலோவோட நிலைமைன்னு ஷாக்காவா. அந்த டைம் லைட்டோட ஆளுகளும் வந்து பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனா அந்த டைம் லைட் அப்படியே ஒரு சிரிப்பான் பாருங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு லைட் தான் அந்த வேலையை பார்த்திருக்கான். அதாவது கியோமி அதுவும் ஜனவரி 26 2:32க்கு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே கொளுத்திக்கிட்டு சாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்சில இருந்த டெத் நோட் பேப்பர்ல எழுதியிருப்பான். அதை பண்ணிட்டு அவளும் செத்துட்டா, மெலோவையும் சேர்த்து எரிச்சிட்டான். சோ இப்போ மெலோவோட பாடியும் எரிஞ்சு போனதுனால அவன் எப்படி செத்தான்னு தெரியாது. இவ தான் நம்ம ஆளுக்கு இருந்த ஒரே ஒரு விட்னஸ். இவளை பிடிச்சி விசாரிச்சாங்கன்னா டெஃபினட்டா உளறிடுவா. அதனால அவளையும் போட்டு தள்ளி அவ கையில இருந்த டெத் நோட்டோட பேப்பரையும் எரியிற மாதிரி பண்ணி டோட்டலா சோழிய முடிச்சிட்டான். 1ஆம் நம்பர் வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கானே. இருந்த ஒரு டேஞ்சரான ஆளுங்காலி. பேலன்ஸ் இருக்கிறது இனி நியர் மட்டும்தான். சரி இனி இதுக்கப்புறம் நடக்க போற யுத்தத்துல நியர் ஜெயிக்கிறானா இல்ல லைட் ஜெயிக்கிறானான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். டாடா.